எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தில் ஏற்பட்ட சேவை குறைபாடு காரணமாக பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் எனது கட்சிக்காரர் குருராஜ் என்பவர் சார்பாக வழக்கு தொடர்ந்தோம். அதாவது ஓலா பேட்டரி ஸ்கூட்டர் அது வாங்கிய ஒரு வருடத்திற்குள்ளாகவே அதனுடைய பேட்டரி பழுது ஏற்பட்டு அதனை சரி செய்வதற்காக ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திருச்சியிலும் ஓலா நிறுவனத்தின் தலைமையகமான ஒசூரிலும் பல முறை மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அதன் குறைபாடை சரி செய்து கொடுக்க சொல்லி எனது கட்சிக்காரர் குருராஜ் பல முறை விண்ணப்பித்தும் ஓலா நிறுவனம் அதனை சரி செய்து கொடுக்காத காரணத்தினால் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தின் தலைமையகம் மீது எனது கட்சிக்காரர் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் சேவை குறைபாட்டிற்காக மனு செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் எனது கட்சிக்காரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 50,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஓலா நிறுவனம் மார்க்கெட்டில் அதிக வாகனங்களை சந்தைப்படுத்துதலில் முன்னோடியாக இருந்தாலும் விற்பனைக்கு பிந்தைய சேவையில் எவ்விதமான ஆர்வம் காட்டாமல் சேவை நிலையங்கள் முறையாக அனைத்து நகரங்களிலும் ஏற்படுத்தாமல் சேவை குறைபாடு செய்து வருவது இதன் மூலம் கண்கூடாக தெரிகிறது. இதன் மூலம் ஓலா நிறுவனம் தனது சேவையை மேலும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த தீர்ப்பின் மூலம் தெளிவாக தெரிகிறது. ஓலா நிறுவனம் சந்தையில் முன்னோடியாக இருந்தாலும் அதனுடைய விற்பனைக்கு பிந்தைய சேவைக்கு எவ்விதமான ஏற்பாடுகளும் எந்த நகரத்திலும் ஏற்படுத்தவில்லை. எனவே ஓலா நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை அளித்துள்ளது என்பதை தெரிவித்துள்ளது. இப்போ எவ்வளோ நாள் உங்களுக்கு காலதாமதம் ஆச்சு அந்த சர்வீஸ் ப்ராப்ளம்? அதாவது வாகனம் வாங்கிய ஓராண்டுக்குள்ளாகவே பேட்டரி பழுதானது. அதன் பிறகு அவரை சரி செய்து கொடுக்க சொல்லி ஓலா நிறுவனத்திற்கு பல முறை முறையிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாட்களுக்கு மேலாக வாகனத்தினை சரி செய்து கொடுக்காமல் வாகனம் நின்ற நிலையிலேயே செயல்பாடின்றி முடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை சரி செய்து கொடுக்க ஓலா நிறுவனம் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டது. இது மிகப்பெரிய காலதாமதமாகும். இது மிகப்பெரிய சேவை குறைபாடாகும்.